மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினான். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம், எல்லாருமே எடுத்துக்கொள்ளவும். லூக்கா 10ஆம் அதிகாரம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து ஒரு மைக்ல சத்தமா வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தின் வழியாக போகும் பொழுது அங்கே மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டாள். அப்படின்னா, ஆண்டவரே, நீ என்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அங்க என்ன செஞ்சிட்டார், போயிட்டார். அந்த மார்த்தாள் என்பவளுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறாள். அவளுடைய பேர் என்ன, மரியா. அப்ப போனவ தான் தேவனுடைய பாதத்தில் என்ன செஞ்சிருக்கணும், உட்கார்ந்துருக்கணும். கவனிக்கிறீங்களா? வீட்டுக்கூட்டம் வைப்பாங்க. வீட்டுக்கூட்டம் வச்சுட்டு வந்தவங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரங்க எங்கே போய்கிட்டு இருப்பாங்க, அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அநேக காரியங்களை குறித்து அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். வந்திருக்கிறவங்க நம்மளை எப்படியாவது என்ன செய்யணும், கவனிக்கணுமே அப்படின்னு இல்லை. அதற்கு முன்பாக அந்த வீட்டுக்காரர்கள் அந்த வீட்டுல என்ன செஞ்சிருக்கணும், அமர்ந்திருக்கணும். அப்படி இந்த மார்த்தாள் அமர்ந்திருக்கவில்லை. தொட்டி பழக்கம் அப்படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பரம்பரையா நம்ம வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா மரியாள் என்ன செஞ்சிட்டா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டு தேவனுடைய பாதத்துல பேர் என்ன செஞ்சுக்கிட்டா, உட்கார்ந்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து, மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அப்போ ஆண்டவர் எந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாரு, பெத்தானியா கிராமத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, போயிருக்கிறார். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். அப்படி என்றால் இயேசு அந்த வீட்டுல இந்த நேரத்துல என்ன செய்யல, இல்ல, எந்த நேரத்துல லாசரு வியாதியா இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல என்ன செய்யல, இல்ல. அப்புறம் கீழே வாசிங்க. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார்.
இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாள் தங்கினார். அல்லேலூயா. கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. கடந்த வாரம் என் வேலை இன்றும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. இந்த நாள் இன்னும் 2 நாள் அவர் என்ன செய்திருக்கிறார், தங்கினார். ஒருவருக்கு முடியவில்லை. அவர் யாருன்னா, அவர் மேல இவருக்கு என்ன இருந்தது, மிகுந்த அன்பு இருந்தது. தான் நேசித்த, தான் அன்பு செலுத்தின ஒருவருக்கு வியாதியா இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும், கிளம்பி வந்திருக்கணும். அவன் மறிக்கும் முன்னே அவனை நான் எப்படியாவது என்ன செய்யணும், சுகம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்திருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யற, வரல. இன்னும் 2 நாள் அங்க என்ன செய்யறாரு, அவரு தங்குகிறார். அல்லேலூயா. என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே 2 நாள் இன்னும் தங்குகிறார் என்றால், அந்த இன்னும் என் வேலை வரவில்லை என்றால் அந்த நாள்ல இயேசுனுடைய நாமம் மகிமைப்பட்டது. 2 நாள் தங்குகிறார் என்றால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதே அதிகாரத்துல பின்னாடி திருப்பி கொள்வோமே. ஸ்தோத்திரம். 20வது 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. 19வது வசனத்திலிருந்து அதாவது இப்ப என்ன அப்படின்னா, இந்த வியாதியா இந்த லாசர் என்ன செஞ்சிட்டாரு, மறிச்சிட்டார். மறித்த உடனே அவர் போய் என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணினதுக்கு பின்பு அந்த யூதர்கள் எல்லாம், ஒரே ஒரு தம்பி இறந்துட்டான்ல, அப்போ அவனுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை போய் விசாரிப்பதற்காக என்ன செய்யறாங்க, போறாங்க. அடுத்து இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இயேசு வருகிறார் என்று யார் கேள்விப்பட்டு இருக்கிறார், மார்த்தாள் கேள்விப்பட்டு இருக்கிறார். உடனே இயேசுவை சந்திப்பதற்கு அவள் என்ன செய்து விட்டாள், புறப்பட்டு போயிட்டாள். ஆனா இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்த அந்த மரியாள் என்ன செய்யல, போகல. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் என்னைய பாருங்க. ஏன்னா அநேக வேலைகளுக்காக கலங்கி நின்றவள் தான் யாரு, மார்த்தா. தேவனுடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்து இருந்தவள் தான் மரியாள். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற கேள்வி யார் முதல்ல கேள்விப்படுகிறார், மார்த்தாள் தான் கேள்விப்படுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள் ஏன் கேள்விப்படவில்லை? இங்கே ஒரு கேள்வி வருகிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாம் உலகத்தை விட்டு தேவையானது ஒன்றே என்று இங்கே வந்திருக்கிறோம். அப்படித்தானே? அநேக தேவைன்னு வந்திருக்கிறோமா, இந்த ஒன்றுதான் தேவைன்னு வந்திருக்கிறோமா? அப்படிதான் வர்றோம். ஆனா அநேக காரியங்களுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? ஊழியக்காரர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தானே. ஆண்டவரே ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், சரி, அந்த சின்ன இடத்துல சின்ன ஒரு குச்சில் கட்டுனா போதும், நாங்க அதில் என்ன செஞ்சிடுவோம், ஆராதனை பண்ணிடுவோம். ஒரு சில குடும்பங்கள் வந்தா போதும், ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு பின்பு மறுபடியும் தங்களுடைய ஜெப குறிப்புகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதிகப்படுத்திருக்காங்க. இந்த சின்ன இடம் கொஞ்சம் பெருசா இருக்கட்டுமே, இந்த ஓட்டை குடிசை, இந்த குடிசை வீடு ஒரு மாடி வீடா மாறட்டுமே, வந்திருக்கிற 5 குடும்பம் 100 குடும்பமா மாறட்டுமே. ஆனா ஒரு குடும்பம் கூட, ஒரு நபர் கூட பக்தி வைராக்கியமாக வாழ்வதற்கு அங்க என்ன இல்லை, வழி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினராயும் என்ன செய்து விடுவார்கள்,
போய்விடுவார்கள். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆமா, அவர்கள் இன்னும் ஆண்டவரை என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் வருகிற நாட்கள்ல அறிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் முதல்ல போய் சந்தித்து விடுவார்கள். அல்லேலூயா. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மரியாதை போல நம்ம வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, உட்கார்ந்துகிட்டே இருக்க கூடாது. உலகத்தை நாம் பார்ப்பதே இல்லை. உலகத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யுத்தங்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் என்ன செய்யும், எழும்பும் அப்படின்னு அநேக காரியங்களை அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை படிக்கிறார். நான் உலகத்துல நடக்கிற காரியத்தை நிதானித்து பார்த்து, ஆகா இவ்வளவு ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறுகிறது, நம்ம இன்னும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாகாம உலக காரியத்துக்காகவே நம்ம ஜெபித்துக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் அதையெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் தேவையானது ஒன்றே என்று நம்ம தேவனை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், வந்துடுவோம். அல்லேலூயா. அந்த ஒன்று என்ன? எப்படியாவது நீர் வரும் பொழுது என்னை என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும், சேர்த்துக்கொள்ளும். அது ஒன்று போதும் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்துக்காக மட்டும் நம்ம வரும். எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும், எனக்கு விடுதலை கிடைச்சா போதும், இந்த தேவனை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன், அவரவே நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வர்றோம். ஆனா வந்ததுக்கு பின்பு மார்த்தாளை போல நாம் மாறிவிடுகிறோம். அநேக காரியங்களுக்காக தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். தேவையான ஒன்று அதை நம்ம என்ன செஞ்சிடும், மறந்து விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மார்த்தாள் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு உடனே இயேசு போய் பார்க்க என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு கீழே வாசிங்க. மார்த்தா இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இவர் ரொம்ப சூதகமா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான், கேட்கிறான். நேரடியா, ஆண்டவரே நீ இல்லாததுனாலதான் என் தம்பி என்ன செஞ்சிட்டான், இறந்துதான், இப்ப நீ வந்துட்டீர், அதனால என் தம்பியை உயிரோடு என்ன செய்யும், எழுப்பும் அப்படின்னு நேரடியா கேட்காம நீ ஜெபிக்கிறதை தேவன் என்ன செய்வார், கேட்பார் என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு அது புரிஞ்சிடுச்சு. ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சிடுச்சு. நம்மளும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்குதா அப்படின்னு கேட்டா எல்லாவற்றுக்கும் வசனத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லி இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் எழுதி வைத்தால் வேதத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அப்போ நடக்கிற அந்த உரையாடலை பார்த்து இவர்கள் சொல்லும் பதிலை வைத்து இடையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் இறங்கினதினாலே, அவர் ஏறினதினாலே இதற்கு முன்பு அவர் என்ன செய்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார் என்று அர்த்தம். அவர் எங்கே இறங்கினார்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு விதண்டாவாதமா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது, கேள்வி கேட்டு இருக்க கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு என்று மனம் திரும்புங்கள், எதையெல்லாம் ஆண்டவர் விட சொல்லியிருக்காரு, இதையெல்லாம் விட சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேள்வி என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டும் என்றால் நீ மனம் திரும்பு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இருக்கிற சிந்தனைகள், செயல்கள் எதுவுமே பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை என்ன செஞ்சுட்டு போகாது, கொண்டுட்டு போகாது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்தெந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் முற்றிலுமாக விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்கிற காரியம் எனக்கு என்ன செய்யுது, புரியுது. உன் சகோதரன் என்ன செய்வான், உயிர் தெழுவான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிங்களேன். அதற்கு மார்த்தா, உயிர் தெழுதல் நடக்கும்,
கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். 26வது வசனம் வாசிங்க. 26. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, என் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே. அதே அதிகாரத்துல 40வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீ எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரைத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் வேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனை நம்பி வந்தவர்கள் மரித்தாலும், மரித்து 4 நாட்கள் ஆனாலும் மறுபடியும் உயிரோடு வருவார்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையைச் செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. அல்லேலூயா. நீயோ மனத்தெளிவுள்ளவனாய் இரு. இந்த ஆண்டவர் தேவையானது ஒன்றே. அவர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவரே, எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எனக்கு பின்னாடி வந்தவன், என் கூட படித்தவன், என் அங்காளி பங்காளி எல்லாருமே என்னை விட்டு என்ன செஞ்சுட்டானுங்க, வேலை போயிட்டானுங்க. நான் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை பார்த்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நிலைமையிலேருந்து எனக்கு என்ன செய்யணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கூட கொடுக்கப்படும். மன தெளிவாக இருக்கணும். தேவனை விட்டு நீங்கள் எங்கு சென்றாலும் ஒன்றும் அகப்படாது. ஆமென் சொல்லல? நான் சொல்லலையே. தேவனை விட்டு சென்றால் ஒன்றும் அகப்படாது. புரிந்து கொள்ள வேண்டும். நீயோ மன தெளிவுள்ளவனா இரு. இதற்கு முன்பாக யார் யார் சொல்வதையோ நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். கூவுன சேவல், கூவாத சேவல், அப்புறம் இன்னும் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வா, இவ்வளவு காணிக்க வைக்கணும், வேஸ்ட் என்னென்னமோ சொல்லுவாங்க. அவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டு ஒரு பேதைகளை போல நாம் வாழ்ந்திருந்தோம். ஆனால் பேதைகளை ஞானிகளாக மாற்ற தேவனிடத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்ததுக்கு பின்பும் பேதைகளாகவே இருக்கக்கூடாது. பேதைகளை ஞானியாக மாற்றுகிற தேவனிடத்தில் வந்தும் பேதையாகவே இருக்கக்கூடாது. அவன் கையின் பிரயாசத்துக்கான பலன் என்னோடு கூட வருகிறது. அந்த தெளிவு இருக்கணும். நீங்க
எந்தெந்த கிரியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான பலனை நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது இப்போதும் சரி, மரித்ததற்கு பின்பும் சரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க இஷ்டத்துக்கு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா செய்த எல்லா கிரியைகளுக்கும் வரும் தண்டனையில் இருந்து நாம் தப்பிக்கொள்வோம் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. விதைத்தது நிச்சயமா விளையத்தான் செய்யும். பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் யாரு? தேவன். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கான காரியத்தையும் அவர் நிச்சயமா விளைய செய்வார். அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும். எதற்காக தேவன் மன தெளிவா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்? நம்ம இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப மன தெளிவா இருக்கணும். ஏன்னா இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு இங்கே இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறார். மரித்தவரை 4 நாள் என்ன 40 நாள் ஆனதுக்கு பின்பும் இவர் உயிரோட எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு கூட்டத்தோட என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. மன தெளிவு இல்லை என்றால் நாம் அந்த கூட்டத்தில் போயிடுவோம், அவங்க கிட்ட போய் தலையை கொடுத்துடுவோம். அதற்கு பிறகு என்ன, தலையில தான் எது இருக்கும், கிரீடம் இருக்கும். தலையை கொடுத்துட்டோம்னா எதையும் கொடுத்துட்டோம். நீங்க தலையை கொடுக்கும் போதெல்லாம் யோசிக்கணும். அடுத்த ஊழியக்காரர்கிட்ட தலையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கிரீடத்தை அவர் என்ன செய்றீங்க கேட்குறீங்களா? தலையில தான் என்ன இருக்கும், கையில கொடுப்பாங்களா? தலையில தானே வைப்பாங்க கிரீடத்தை. அப்ப தலையை போய் அடுத்த கூட கொடுத்துட்டா அவங்க நாசுங்க கிரீடத்தை என்ன செஞ்சுக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், முதலில் ஒரு பிரச்சனை வருதா, அது வார்த்தை நிமித்தமா தான் பிரச்சனை வரும். அப்பனா எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில? போன வாரம் நம்ம படிச்சோமே, கற்பனைகளை கைக்கொள்கிறவனுக்கு ஒரு தீமையும் அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை என்றால் அநேக தீமைகள் நம்மளை வந்து சேரும் தானே. நீங்க இவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, இந்த வியாதியில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்ல, பேதைகளாகவே இருக்கக்கூடாது, மன தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நான் தேவனை தேடாமல் மற்ற காரியத்தை எல்லாம் செய்தால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேற எந்த காரியத்தை செய்தாலும் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனா தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது, உன்னை நான் பார்த்ததே இல்லையப்பா அப்படி சொல்லிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் நீ என்னுடைய சத்தத்தை என்ன செய்வீங்க, செவி கொடுப்பீங்கன்னு நான் அறிந்திருக்கிறேன். அதனால சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அதனால நான் இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். உடனே லாசர் என்ன செஞ்சிட்டார், வெளியில வந்துட்டார். எப்படி நடந்திருக்கும்? நீயோ மன தெளிவுள்ளவனா இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். ஆண்டவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளியில வந்துட்டார். என்றால் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டிருப்பான். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கும், செவி கொடுக்கும். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புக்கு தேவன் என்ன செய்கிறார், உயிர் கொடுக்கிறார். அது எப்படி நடக்கும்? எல்லாருக்குமே நடந்துடுமா? யாரெல்லாம் இந்த மாமிசத்தோடு இந்த ஆத்மா ஒட்டி இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் இறந்து மக்கி போய் எலும்பாக இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த எலும்புகள் எல்லாம் உருவங்களாக மாறும். அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கும்போது தேவனுடைய சத்தத்துக்கு செவியை அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வரும் பொழுதும் அவர் கூப்பிடுவார், உங்க செவியை ஆட்டோமேட்டிக்கா அடைச்சுவிடும். ஆட்டோமேட்டிக் டோர் சாத்துறது போல. அல்லேலூயா. அதனால இப்ப மாமிசத்துல ஆத்மாவும் ஆவியும் இணைந்திருக்கும் பொழுதே தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும், செவி கொடுக்கும், கேட்கும். மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் நன்கு என்ன செஞ்சிருக்கோம், அறிந்திருக்கோம். ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்குது,
அந்த மேய்ப்பனை போல கத்துங்க, ஏதாவது திரும்பி பார்க்குமான்னு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அந்த மேய்ப்பன் ஒரு சத்தம் விட்ட உடனே எல்லா ஆடுகளுமே தலையை தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி பார்த்துட்டு எங்கடா நிக்கிறாரு நம்ம மேய்ப்பன் அப்படின்னு பார்த்து, ஓ இங்க நிக்கிறாரு, பரவாயில்ல பரவாயில்ல, திரும்பி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வசனம் இல்லையே. மூடனுக்கு மகிமை தகாது. இவர் நேசித்திருக்கிறார். இவருடைய சத்தத்தை யார் கேட்டிருந்திருக்கிறார்? லாசர் கேட்டிருந்திருக்கிறார். அதனாலதான் மரித்து 4 நாள் ஆனதுக்கு பிறகும் கூட தேவனுடைய வார்த்தை அந்த அந்த சரீரத்துக்கு நேராக கடந்து போன உடனே அந்த சரீரத்துக்கு என்ன வந்து விட்டது? உயிர் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்ட அனுபவம் இல்லை அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாமும் கூட மருத்துவர்கள் கூட தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்துக்கிட்டு. கோமாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோமாவில் இருக்கிறவங்க கிட்ட யார் ரொம்ப அதிகமா பேசி பழகுனாங்களோ அவங்கள போய் பேச சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சத்தத்தை கேட்டு சுயநிலைமைக்கு வந்தாலும் வந்து விடுவார்களோ என்று ஒரு சின்ன முயற்சி. எதற்காக அப்படின்னா, ஒருத்தவர்கள் ரொம்ப நெருங்கி பேசி இருக்கிறாங்க, அன்பு காட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா உடனே இவங்க என்ன செஞ்சிடுவாங்க, எழுப்பிடுவாங்க. எவ்வளவு கூட்டத்திலையும் ஒரு தாய்க்கு தன் பிள்ளையோட சத்தம் எப்படி சரியா கேட்குது, என் பிள்ளை கத்துதுன்னு எப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த தாய்க்கு அந்த பிள்ளை மீது அவ்வளவு அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்துவும் இந்த லாசர் மீது என்ன வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். அவனும் இயேசுவின் மீது என்ன வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கூப்பிட்ட உடனே இவர் கேட்டிருப்பாரு. அந்த அனுபவம் அவருக்கு இருந்திருக்கும். அதனாலதான் மரித்து சடலமாக இருக்கிற அந்த லாசருவிடம், லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வெளியே என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புக்கு உயிர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்தா தான் அவர் வரும் பொழுதும் சிம்டம்ஸ் காட்டும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறான், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது இது மூட பழக்கம், இது பாரம்பரியம், அப்படியெல்லாம் நான் என்ன செஞ்சுக்க மாட்டேன், அப்படியே நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதற்குள்ள இருக்கிற காரியத்தை ஆராய்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், உதவி செய்வார். சொல்லுவாங்க, தான் ஆடாட்டாலும் தன் தசை என்ன செய்யும், ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நடக்கும்? இன்னைக்கு எனக்கு என்னன்னே தெரியல, ஒமட்டிக்கிட்டே இருக்கு, வயிறெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரியா பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு துக்க செய்தி கேட்ட பிறகு, இதுக்கு தான் என் உடம்பு இப்படி என்ன செஞ்சிருக்கு, கேட்டுருக்கீங்களா? கேட்ட அனுபவம் இருக்கா? அப்படின்னா என்ன, சரீரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அட்டாச் ஆயிருக்கு, இணைக்கப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. வேற யாருக்கும் இல்ல, கூட பிறந்தவங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது நடக்குதுன்னா நம்மளுடைய சரீரத்துக்கு அந்த சிம்டம்ஸை நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க, தான் ஆடா விட்டாலும் தன் தசை என்ன செய்யும், ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, எனக்கு விரட்டிக்கிட்டே இருக்குது, என்னமோ ஒன்று நடக்க போகுது, என்னமோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நடந்துடும், அந்த பிரச்சனை அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடும், போயிடும். அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்குன்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த நேரத்துல மன தெளிவா இருக்கணும். நீங்க இந்த மாமிசத்துல உங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் இணைந்திருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால், நமக்கு இல்லை என்றால், அவர் வரும் பொழுது அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. நாம் உயிரோடு இருந்தாலும் கூட லாசருவை போல மரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. 2 ஸ்திரீகள் எந்திரம் மாய்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒருவர் என்ன செய்யப்பட்டார்,
கைவிடப்பட்டார்கள். ஏன்? அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப எடுத்துக்கொள்ளப்படாதவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய சத்தத்தை கேட்ட அனுபவம் அவர்களுக்கு என்ன செய்யல? இல்லை. இன்றைக்கு வசனம், நீங்க மன தெளிவா இருங்க. நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மனம் திரும்பி இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளா பிரவேசிக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்களா போயிடுவீங்களா? நீங்களா போக ஒருவர் என்ன செய்ய முடியும்? கூட்டிட்டு போகணும். அவர் சொல்லுகிறார், என்னை என்று ஒருவனும் பிதாவிடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்ப முன்னாடி யார் நிக்கிறா? இயேசு நிற்கிறார். அப்ப இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டுமே அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகும் பொழுதும் அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எழுந்திருப்போம். தூங்கினாலும் சரி, விழித்திருக்கணும்னு சொல்லி அவர் வர்ற நாள் வரைக்கும் நம்ம விழித்தே இருக்க முடியுமா? தூங்காம எது விழித்திருக்கணும்? நம்ம ஆத்மா என்ன செஞ்சிருக்கணும்? விழித்திருக்கணும். அல்லேலூயா. மன தெளிவா இருங்க. நீங்க கேட்காத பட்சத்தில் உங்களுடைய சத்தத்துக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்? செவி கொடுக்க மாட்டார். நான் ஐஸ்வர்யமா இருக்கிறேன், எல்லா தேவையும் எனக்கு சந்திக்கப்பட்டு இருக்கிறது, நான் சம்பூரணமா இருக்கிறேன், ஸ்தோத்திரம், எதுவுமே எனக்கு தடையா இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவனை விட்டுட்டு வேற காரியத்தில் நீங்கள் இறங்கினால் இப்பொழுது உங்களுக்கு காரியம் வாய்ப்பது போல தோணும். ஆனா முடிவில் அது உங்களுக்கு என்ன எதை கொண்டுட்டு வராது? பங்கை கொண்டுட்டு வராது. அல்லேலூயா. காலம் ரொம்ப கொடியது. காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. அந்த சிப்பு பதிக்கிற காலத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? வந்துட்டோமா இல்லையா? வந்துட்டோம். எல்லாம் தயாரா ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப சொல்றாங்க, ஸ்மார்ட் கார்டு எடுக்கலன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? ரேஷன் கார்டு இல்லை, எடுத்தாச்சு. ஆதார் கார்டு எடுக்கலன்னா உங்களுக்கு எதுவுமே என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது, எடுத்தாச்சு. அடுத்து என்னமா சொல்லுவாங்க? சிப்பு நீங்க பதிக்கலன்னா உங்களால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? நான் சர்ச்சுக்கு போறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமாவும் எல்லாம் கொடுக்குறேன். ஆனா இந்த சிப்பை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை எங்கே பதிப்பாங்கன்னா நெற்றிலையும் வலது பெருவர்கள்கிட்ட என்ன செய்வாங்க? பதிப்பாங்க. ஏன் அங்கே பதிக்கிறாங்கன்னா அந்த சிப்பு செயல்படுவதற்கு கரண்ட் வேணும். நம்ம சரீரத்துல கரண்ட் 2 இடத்துல வரும். கரண்ட்னா நீங்க டீப்லைட்டா எரிய வைக்க முடியாது. அந்த சிப்பு ஆக்டிவ் ஆகிற மாதிரி கரண்ட் சின்னதா நெத்தியில வரும், இங்கே பெருவர்கள்கிட்ட வரும். அதனாலதான் அங்கே வைக்கிறாங்க. அதை வச்சிட்டோம் அப்படின்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். ஆனா வைத்தால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது நம்மளுக்கு தெரியலன்னா எல்லாருமே வச்சிருக்கிறாங்க, எல்லாருமே போற இடத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடுங்க? போயிடுங்க. நாம் தெளிவாக இருக்கணும். அவங்கவுங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க உத்தரவாதி. அவங்கவுங்க விட ஆண்டவர் என்ன செய்வாரு? கேள்வி கேட்பாரு. எப்ப கேள்வி கேட்க மாட்டாரு? ஒரு காரியத்தை சொல்லியும் மற்ற இடத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சொல்லாமல் மறைத்து வைத்தால் அப்பொழுது கேள்வி கேட்பார். நீங்க ஏன் அவங்க கிட்ட இதை சொல்லல? அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க கோவிச்சுக்குவாங்க. அவங்க இப்படி சொன்னா வந்தாலும் வருவாங்களோ, வராம போயிட்டாங்கன்னா ஆத்மாக்கள் இல்லாம என்ன செய்யறது? இதெல்லாம் யோசிக்க கூடாது. சொன்னா உடனே என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றபடி கீழ்ப்படுகிறது உங்களுடைய வேலை, சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. ஆனா என்ன? கீழ்ப்படிந்து சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்துதலை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அதாவது கர்த்தருடைய சத்தத்தை சரியாக கேட்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் நாம் மறித்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நிம்மதியாக தூங்கலாம். சத்தத்தை கேட்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்தால் அவர் வந்து கூப்பிடும் பொழுது சட்டுன்னு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? எழுந்துடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் பேப்பர் என்ன செஞ்சுட்டா? கூப்பிட்டுட்டா. உடனே அவர் கூட்டிட்டு போயிடுவார். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ஸ்தலத்துல நம்ம போய் என்ன செஞ்சிருவாரு? உட்கார வச்சுக்கோங்க.